இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் மேல நீங்க ரொம்ப பாசமா இருந்தீங்க? உங்க அப்பா, உங்க அம்மா அவங்களாம் இல்லையா? அஞ்சலி 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 இல்ல, நான் உங்க அப்பா அம்மாவை பத்தி கேக்குறேன். உங்க அப்பா அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க? நீங்க எப்படி ஆசிரமத்துக்கு வந்தீங்க? அங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆமா அஞ்சலி, அவதான் என் உயிர், என் தேவதை. என் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன். என் வாழ்க்கையே ஒரு பாலைவனமா இருந்துச்சு. அதை மாத்துறதுக்கு வந்தவதான் அஞ்சலி. அவ எனக்காகவே பிறந்தவ, எனக்காகவே கடவுள் அனுப்பிச்ச தேவதை. உங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லுங்க. ஆசிரமத்துல உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க? அவங்களோட ஞாபகம் இருக்கா? காம் டவுன், காம் டவுன். எனக்கு தாத்தா இல்ல, எனக்கு தாத்தா இல்ல. ஆசிரமத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் 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 அவருக்கு கான்ஷியஸ்னஸ் வர மாதிரி தெரியுது. இதுக்கு மேல இங்க இருந்தா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அவரை உடனே கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல டாக்டர், அவர் ஏதோ சொல்ல வராரு. அது முதல்ல. மேடம், உங்களுக்கு தெரியலையா? இது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிடும். உடனே கூட்டிட்டு போங்க. சரி வாண்ணா. பாத்து அண்ணா, ஃபர்ஸ்டா போலாம். என்ன சொன்னாரு? அவருக்கு டவுட் வந்துருச்சு டாக்டர். நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் உன்னை எப்படியே சமாளிச்சிட்டேன். இப்போ தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவரோட எல்லா பாஸ்டையும் சொல்லிருப்பாரு. ஆனா அவரோட உடம்பு ஒத்துழைக்கல. ஆமா டாக்டர். மறுபடியும் நம்ம இதே மாதிரி பண்ணா கண்டுபிடிச்சிடலாமா டாக்டர்? வேண்டாம். மறுபடியும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அவருக்கு டவுட் வந்துடும். அதோட இந்த இன்ஜெக்ஷனை ரிப்பீட்டடா போட முடியாது. அப்புறம் பேஷண்ட் பெர்மனண்டா அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. 2 மாசம் போகட்டும், வேற ட்ரீட்மெண்ட் சொல்றேன். அது மூலமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருத்தப்படாதீங்க, சரி பண்ணிடலாமா? சரிங்க டாக்டர், நாங்க வரோம். வாண்ணா போலாம். வா, போயிட்டு வாங்க. அண்ணா, நீ இந்த நகையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. நான் பாத்துக்கிறேன். அண்ணா, அவரை படுக்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீ போ. அண்ணா, அந்த மாதிரி எதுவும் வராது. நீ கிளம்பு. போ. பாத்து போ. அண்ணா, போலாமாமா? நீங்க ரொம்ப ராசியான ஆளுன்னு. ஏமா? நீங்க சொன்ன மாதிரி பணம் கிடைச்சிருச்சுன்னு 10 லட்சம் ரூபாய் பணத்தை பட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டாரு. நான் சொல்லி கிடைக்கலம்மா,
உங்க நல்ல மனசுக்கு கிடைச்சிருக்க. சரிங்கண்ணா போலாமாண்ணா? போலாம். நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு சரி போங்க. வாங்க ஆ, உட்கார். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. எவ்வளோண்ணா ஆச்சு? 450 ரூபாமா. இந்தாங்கண்ணா 500 ரூபாவா வச்சுக்கோங்க. ஐயோ இல்ல இல்ல இல்ல, 450 ரூபா போதும். இருக்கட்டும், நான் பரவாயில்ல வச்சுக்கோங்க. சரி தேங்க்ஸ்மா. அண்ணா ஒரு நிமிஷம். என் பொண்ணுக்கு கல்யாணம், கண்டிப்பா நீங்க வந்துடணும். வர முடியுமான்னு தெரியல, ஆனா குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துருங்கண்ணே, மறந்துடாதீங்க. முயற்சி பண்றேன். அண்ணா அண்ணா அண்ணா, ஐயோ ஆட்டோ அண்ணா, அண்ணா ஆட்டோவை நிறுத்துங்கண்ணா. அண்ணே என் பணத்தை கொடுத்துருங்கண்ணே. சூழ்நிலையும் பணமும் நல்லவங்கள கெட்டவங்கள மாத்திடணும். ச- உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கலாம், அதனால கூட நீங்க எடுத்திருக்கலாம்ல. ஆனா அதை விட கஷ்டத்துல நான் இருக்கேனா? தயவு செஞ்சு என் பணத்தை கொடுத்துருங்கண்ணே. உங்க கால்ல வேணா விழுற, அம்மா. என் பணத்தை கொடுத்துருங்கண்ணே. எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா. என்னம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுமா, ஆனா சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கல. நானும் உங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் எந்த சவாரிக்கும் போகல. அண்ணா அண்ணா, தயவு செஞ்சு என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும்ண்ணே. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். அண்ணா தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கண்ணே. சார், நீங்க? இது அண்ணா கிட்ட இருந்து எப்படியாவது என் பணத்தை வாங்கி கொடுங்க சரிம்மா சார். சரி, அழாதீங்க. அண்ணா என் வாம்மா, பொண்ணோட கூட்டு போங்க. வாழ்க்கைண்ணே. போங்கம்மா. அண்ணா போய் உட்காருங்க, போங்க. என் பணத்தை கொடுத்துருங்கண்ணே. போங்க, போய் உட்காருங்க. என் பொண்ணோட வாழ்க்கை, போங்க, வாங்கி தரேன், போங்க. என் பொண்ணோட போங்க, போங்க. வாழ்க்கை போச்சே. நீ வாங்கின பணம் இப்படி தொலைஞ்சு போனா உனக்கு எப்படி இருக்கும்? சார், நானும் 2 பொண்ணு பெத்தவன் தான். எனக்கு புரியுது, ஆனா நான் அந்த பணத்தை எடுக்கல. போட்டனா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. இது சரிப்பட்டு வராது. உன் வீட்ல இருக்கிற யாருக்காவது போனை போட்டு வர சொல்லு. சார் சார், இதெல்லாம் வீட்டுக்கு தெரிய வேணாம் சார். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். நான் அந்த பணத்தை எடுக்கல. யோ, இது சரிப்பட்டு வராதியா? இங்க பாரு, வீட்ல உன் பசங்க இருந்தா அவங்க நம்பர் சொல்லு. சார் 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 வேணாம் சார். சார் சொல்றது கேளுங்க யோ, சார். நீ சொல்ல போறியா இல்லையா? சார் 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 வேணாம் சார். வீட்டுக்குள்ள யோ சொல்லியா? வேணாம் சார்.